வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வெட்டிங் பேங்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் என்னோடய வெட்டிங் பேங்கிள். ஆக்சுவலாக இது நானே வீட்டில் பண்ணது. நானும் என்னோடய அத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்களே இது 1 டேயில் முடித்தோம். ஆக்சுவலாக இந்த செட்டு உங்களோட வெட்டிங்க்கும் கம்மி ப்ரைஸில் நல்லா சூப்பராக பேங்கிள்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன். என்னோடய நம்பருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் பிங் மீ இன் வாட்ஸ்அப். இப்போ என்கேஜ்மெண்ட் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு மேட்சாக இதுவும் நானே தான் பண்ணேன், கஸ்டமைஸ் பண்ணது. அரியோட நேமும் என்னோடய நேமும் வச்சு இதுவும் ஒரே நாளில் முடிச்சது தான். த்ரெட் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் வந்து கடையில் வாங்கினது. ஸோ த்ரெட்டெல்லாம் இப்படி இப்படி பிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த பர்பிள் கலரில் வந்து பேங்கிள்ஸே இருக்காது. பிகாஸ் நிறைய தூக்கி போட்டுட்டேன். வந்து ஃபுல்லாக மெட்டல் பேங்கிள் செட்டு, நிறைய கலர்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் வந்து இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலராக ஒரே பாக்ஸில் வாங்கினேன், செட்டாக வாங்கினது. இதே மேரேஜ் அப்போ வாங்கினோம். அக்கா, நான், எங்கள் அம்மா 3 பேர் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக. ஸோ திஸ் இஸ் மை ஹோல் செட். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது நான் என்னோடய பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அப்போது என்னோடய மதர் அண்ட் சிஸ்டர் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு எங்கே வாங்கினாங்கன்னு தெரில. ஸோ சின்ஸ் தட் ஐ ஹேவ் திஸ். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 7 to 8 9 years, மோர் தென் தட். ஸோ அப்போலேருந்து ஐ ஹேவ் திஸ். இந்த மாதிரி எனக்கு இப்போது எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இதுவுமே என்னோடய ஸ்கூல் டைம்லேருந்து என்கிட்ட இருக்குது. இந்த பேங்கிள்ஸுமே இது வந்து மல்டி கலர், இது வந்து பிங்க் அண்ட் க்ரீன். ஸோ ஐ திங்க் ஐ காட் திஸ் ஃப்ரம் பெங்களூர். எனக்கு பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம். இந்த பேங்கிள்ஸும் என்கிட்ட ஸ்கூல் டைம்லேருந்தே இருக்குது. இந்த மாதிரி வளையல் சத்தம் வந்து இப்போ வர வளையல்லாம் கேட்கவே மாட்டுது, ஏன்னு தெரியல. இது வந்து என்னோடய வெட்டிங் சாரீக்கு மேட்சாக இருக்கும். பிகாஸ் இது என்னோடய தாலி பெருக்குக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி கண்ணாடி வளையல் தான் போடணும்னு சொன்னாங்க. பட் கண்ணாடிலையும் த்ரெட் வரா மாதிரி தான் நான் வாங்கினேன். இந்த பேங்கிள்ஸுமே எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்து இருக்குது. இது மட்டும் ரீசெண்டாக அப்பா அம்மா கல்யாண நாளுக்கு ரிட்டன் கிஃப்ட்டில் போட்டு கொடுக்கலான்னு வாங்கினேன். பட் அது நல்லா இருந்ததுனால சரி அந்த 4 வளையல் யாருக்கு போன்றது, நம்மளே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்துக்கிட்டேன். ஸோ இட்ஸ் மை ரெட் பேங்கிள்ஸ் கலெக்ஷன். இந்த செட் வந்து இது வந்து அரி குஜராத் போனப்போ எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க இந்த 4 பேங்கிள். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். இது ரெண்டும் நான் ஸ்கூல் படிக்கும்போது, இதுவுமே நான் ஸ்கூல் படிக்கும்போது, இது எல்லாமே நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கின பேங்கிள்ஸ் தான். அப்போல்லாம் இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி, இது ஒரு கையில் வாட்ச் மாதிரி, பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம் இதெல்லாம். அப்புறம் அதை யூஸ் பண்ணுறதில்ல. சரி, ஓகே, அட்லீஸ்ட் ஞாபகமாக இருக்கட்டும். அந்த என்னோடய கோல்ட் அண்ட் எல்லோ கலர் பேங்கிள் செட்டு. இந்த ஃபஸ்ட்டு செட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் மணி, நான் இன்விடேஷன் வைக்க போனப்போ அம்மா கொடுத்தாங்க, மணியோட அம்மா. ஸோ அந்த பேங்கிள்ஸ் இது வந்து எனக்கு ஃபங்க்ஷனில் யாரோ வச்சுருக்காங்க என்னோடய வெட்டிங் அப்போது. இது வந்து கல்யாண வளையல்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் இது நார்மலாக எனக்கு நான் எங்கேயோ வாங்கினேன். இது எல்லாமே இதெல்லாம் இந்த சென்ஸ் இந்த செட் எல்லாமே நான் ஸ்கூல் டைம்லேருந்து வச்சுருக்கேன்னு சொன்னால அந்த செட் இது. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல், இஸ்ன்ட் இட்? ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பிக் ஷாப்ஸில் இருக்கவங்களாம் யார் வேணால் எப்போ வேணால் போய் வாங்கிக்கலாம். பட் சின்ன சின்ன கடைக்கெலாம் வந்துட்டு நம்ம பண்ணுற சப்போர்ட் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக ட்ரை டு ஹெல்ப் இன், ஓகேங்களா? அண்ட் இதுவும் ஆக்சுவலாக இதுவும் என்னோடய கல்யாணத்துக்கு தான் வாங்கினேன். பட் அது த்ரெட் பேங்கிள்ஸ் நானே பண்ணிட்டதுனால இது போடல. இதுதான் போட்டேன்னு நினைக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். வந்து லைக் ஏதாவது முக்கியமான பேங்கிள்ஸ் இருக்குன்னா இது நடுநடுவில் இது மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக என்னோடய ரிசப்ஷனுக்கு வாங்கின பேங்கிள்ஸ் இது. இந்த லேங்கா வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ், இந்த பேபி பிங்காக இருக்கும். ஸோ இந்த பேங்கிள்ஸோட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். என்னோடய ரிசப்ஷன் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய ஃபேவரெட் பிளாக் வித் கோல்டு திங். ஆக்சுவலாக வளையல்லாம் வந்துட்டு நம்ம செலிப்ரிட்டிலாம் பார்ப்போம், ரொம்ப சூப்பராக போடுவாங்க. அது எப்படின்னா நம்ம மேட்ச் பண்ணுறதுல தான் இருக்குது. எல்லாமே சைட் பேங்கிள்ஸ் தான். நம்ம வந்து பார்டர் பேங்கிள்ஸாக வச்சு இது போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் அந்த மிக்ஸ் பண்ண பேங்கிள்ஸ் வச்சுட்டு இதை வந்து சைட் பேங்கிள்ஸாக போட்டால் நல்லாயிருக்கும். சென்டர் மிக்சிங் பேங்கிள்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல. அதுலேயே இது வந்து ஒரு மாதிரி கிளிட்டரியாக மல்டி கலர்ஸ் மாதிரி இருக்கும் இந்த வளையல். பட் அழகாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2.5 டசன் சம்திங் வாங்கினேன். எல்லாம் உடஞ்சிருச்சு, போடவே இல்லை. ஆனால் இது அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா.
பட் ஆனால் கம்மி. அப்போ வந்து ஹரிபரியாக இருந்ததுனால நான் ஏதோ ஒரு கடையில் இந்த கலர் கிடச்சா போதும் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக டைம் எடுத்து போய் சின்ன சின்ன ஷாப்ஸில் பார்த்து, பாரிஸ்லேயும் சரி சவுகார்பேட்லேயும் சரி சின்ன சின்ன கடையிலலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் என்னோட பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் and comment for a video on our channel. See you in next video. Bye.